தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ அதை பத்தினா கடலூர் மாவட்ட நீதிமன்றங்களில் காலியாக உள்ள ஒரு 80 பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். கூகுள்ல போயிட்டு district.ecourts.gov.in/கடலூர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓடிட்டு இருக்கோம். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண முடியலனாலும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2019 ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு PDF ஃபார்மேட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 பேஜஸ் இருக்குது. PDF ஃபார்மேட்டில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நான் இதுக்கான லிங்க்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணி முழுமையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ரெகக்னைஸ் பண்ண யூனிவர்சிட்டியில் BCA அல்லது BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது BA அல்லது BSc BCom கூடவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து ஒரு டிப்ளமா படிச்சிருக்கணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்கில் வந்து ஜூனியர் கிரேட் வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான சம்பள விகிதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கேஸ்ட்டுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இதே பேஜில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர், அதாவது பார்த்தீங்கன்னா சீனியர் பைலிஃப். இதுக்கு பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா நகல் பரிசோதகர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 11 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம், கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் எல்லாமே வந்து இதே பேஜில் வந்து தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிட்டு 2 வருஷத்துக்கு வந்து குறையாம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 15 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம், கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் எல்லாமே வந்து இதே பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 22 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலும் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இவங்களுக்கான சம்பள விகிதம், எந்தெந்த கேஸ்ட் அப்ளை பண்ணலாம், எந்த கேட்டகரி எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா மசால்ஜி. இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலும் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம், கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் எல்லாமே வந்து இதே பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலும் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம், கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் எல்லாமே வந்து இதே பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலும் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம், கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் எல்லாமே வந்து இதே பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வயது வரம்பு, அதாவது இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு, கேஸ்ட் வைஸ் அண்ட் கேட்டகரி வைஸ், அதாவது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து இதே பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழில் காத்துட்ருக்கு. இந்த வேலைகளுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தா இன்டர்வியூ ரெண்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 25/6/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இதுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நானும் இந்த வீடியோக்கு பின்னாடி சொல்லியிருக்கேன். உங்கள் அப்ளிகேஷன் கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப், ரீசெண்டாக எடுக்கப்பட்ட ஃபோட்டோகிராஃப் வந்து ரைட் சைடில் வந்து ஒட்டிட்டு அதிலே வந்து உங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபில் பண்ண உங்கள் அப்ளிகேஷன்ஸ் கூடவே பார்த்தீங்கன்னா எல்லா அனெக்சஸுமே பார்த்தீங்கன்னா
எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிமன்றம் கடலூர் மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமா தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து அப்ளிகன்ஸ் வந்து நிறைய வந்து அறிவுரைகள் சொல்லிட்டு நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புகிற கவர் மேலே வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் 2 டீட்டெயில்ஸுமே வந்து தெளிவாக வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து பதிவு தபால் அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பதவிக்கு வந்து அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தனித்தனியாக தான் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு பற்றிய எல்லா தகவல் பரிமாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெப்சைட்டில் தான் வந்து அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்து ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இணைத்து அனுப்புனா எல்லாமே வந்து தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 பேஜஸ் இருக்குது. நீங்கள் இதை அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் டிடிபி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் கல்வி தகுதி அதுக்கப்புறம் முதலைய கம்யூனிட்டி எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோவெல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.